இப்படி பரவசமா வர்றீங்க? என்ன நேத்து கிடையாது? அட கூறு கட்டவனே என் கூட பிறந்து இப்படி கூறலான்னு பேசுறிய? உன் மாமன் குணம் தெரியாதா? அவர் கோவம் குறையணும், நல்ல குணமானவரா மாறணும் தான் நானும் உன் மருமகளும் இப்படி பால் குடத்தை தூக்கிட்டு அலையிறோம். யாரு? உன் புருஷன்? ஏன் மச்சான் அந்த எம்டனா? தெரியாம அவன் புருஷனுக்கு எம்டன்னு பேர் வச்சிருக்கேன். அந்த ஆளு நம்மள படுத்துற பாட்டுக்கு தினம் தூக்கி போட்டு மினிப்பியா கோவை சொல்லலாம் மாதிரி. என்னடா புருஷனை ஒதுக்கி சொல்ற? இந்த குடத்தாலே மண்டை உடைச்சிருவேன். இது அங்க செய்ய சொன்னா என்கிட்ட செய்யறா நீ? ஆமா, இத நான் அங்க செஞ்சேன்னா வீட்டுல எல்லாரும் மண்டையும் சதுர் தேங்காவை அவர் உடைச்சிருவாரு. அப்ப இந்த பால் வடியில மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே திரி. நல்ல அக்கா. என்ன பண்றது, புருஷனாச்சு. எல்லாரும் ஜாமி வந்து திங்குன்னு ஆடிட்டு வர்றாங்க, நீ மட்டும் சைலண்டா வர்ற எப்படிக்கா? அதுக்காக நடிக்க விட முடியும்? அதுவா வந்தாதான் பாக்குறவங்க நம்புவாங்க. மச்சான் எம்டி வந்து அதுவா வந்துரும்ல. டேய் கரிதாக்கி வச்சிட்டு சும்மா இருடா, பழிச்சிர போகுது. என்னடா மச்சான் உண்மையில விட்டா அங்க மாறி. மச்சான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களா மச்சான்? கடை விட்டு என்ன பண்ற? இல்ல மச்சான், அக்கா பால் கூட எடுக்கணும்னுச்சு. ஆங்காரமா ஆடி வரப்ப கீழே வந்து தாங்கி அடிச்சணும். சாமியை கும்பிடுனா வீட்டுல உட்காந்து கும்பிடு, கோயிலுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னல. பிரசவ வச்சுக்கிட்டு வெறும் வயிற்று சுத்திக்கிட்டு ஏண்டி படிச்ச பொண்ணு நீ? என்னடி கோலம் இது? வயசுக்கு வந்த பொண்ணை தண்ணி ஊத்தி வீதி வீதியா ஊர்வலம் கூட்டு வரீங்க. ஏய் பெருசு, நீ எதுக்கெல்லாம் உடந்தையா? என்ன பெற்றதே சரியில்லை போது 40 சரியா இருக்கு. ஒத்துக்கிட்டு போங்க மச்சான். கடைக்கு வந்து சேரும்னு பாத்துக்கிறேன். பால் கூட பாதியில நின்னு போயிருங்க. அட முடிச்சுட்டா வாங்களே, அத போய் அவன் அவருக்கு பிரஷர் ஏறிற போது பாத்து. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க போங்க.